நண்பர்களே, இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் இந்தியாவில் ஒரு சோக திருவிழாவாக ஹிந்துத்துவாவால் மாற்றப்பட்டது. இந்த செய்தியை சொல்வதற்கு முன்பு அமெரிக்காவில் ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் செல்வாக்கை எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி அதற்கான காரணங்களையும் அமெரிக்காவினுடைய அரசியல் மற்றும் நாடாளுமன்ற செனட் இதை கவனிக்கிறார்கள் என்ற செய்தியின் பின்னணியில் சில விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தினுடைய உருவாக்கி கொடுக்கப்பட்ட ஸ்கொயர் பேட்டன் ஃபோக்ஸ் என்ற ஒரு பெரிய லாபி, இந்த நிறுவனத்திற்கு ஆர்எஸ்எஸ் சார்பில் பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்கள், பல கோடி ரூபாய்களை கொடுத்து ஆர்எஸ்எஸ் அமெரிக்காவில் தனது செல்வாக்கை பரப்புவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அமெரிக்காவை சேர்ந்த ப்ரீசம் என்ற செய்தி நிறுவனம் நடத்திய இன்டெலிஜென்ஸில் அவங்க புலனாய்வு விசாரணையில் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய இந்த வேலை இப்போ ரகசிய திட்டங்கள் எல்லாம் வெளியாயிட்டு, இந்த செய்தி வெளியான மறுநாள் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் சுனில் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் இந்தியாவில் மட்டும்தான் செயல்படுது, எங்களுக்கு அமெரிக்காவில் லாபிங் நிறுவனத்துக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு எக்ஸ்தலத்தில் ஒரு பொய்யான தகவலை அவர் பதிவிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய செய்தி தொடர்பாளருடைய மறுப்பு செய்தி பொய் என்பது ப்ரீசம் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள விசாரணை அறிக்கை படிக்கக்கூடியவர்களுக்கு புரியும் என்பதையும் பலர் அதை சுட்டி காட்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் எப்போதுமே நேரடியாக எந்த லாபி நிறுவனத்தையும் வைக்காது என்றாலும் அதற்கு ஒரு துணை இணை அமைப்புகள் நூற்றுக்கணக்கில் உண்டு. இந்த நிறுவனத்தின் மூலம்தான் லாபி செய்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்காவுடைய சட்டத்தில் எப்படின்னா, இந்த லாபியிங் டிஸ்க்ளோசர் ஆக்ட், இதுக்கு பேர் அமெரிக்கா சட்டத்தில் லாபியிங் டிஸ்க்ளோசர் ஆக்ட் எல்டிஏ கீழ் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணத்தில் ஸ்கொயர் பேட்டன் ஃபோக்ஸ் லாபி நிறுவனத்தின் வாடிக்கையாளராக ஆர்எஸ்எஸ் பட்டியலிடப்படவில்லை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் நேரடியாக வரமாட்டாங்க, அவங்க வேறு வேறு பேரில் இருப்பாங்க. மாறாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு சார்பில் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் மாநில தெரு உத்திகள், அந்தந்த ஸ்டேட் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் உத்திகள் நிறுவனம் தான் வாடிக்கையாளராக இருக்கிறது. மறுபடியும் நான் அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லும்போது, ஆர்எஸ்எஸ் நேரடியாக சுயம் சேவக்குன்னு அமெரிக்காவில் செயல்படலை. ஆனால் அவங்க ஒரு அமைப்பு வைப்பாங்க நாட்டு ஃபுல்லாகவே. இப்போ சங்க பரிவார அமைப்புகள் இந்தியாவில் எத்தனை அமைப்பு இருக்குது, அவ்வளோமே ஆர்எஸ்எஸ்ஸின் கீழ் செயல்படுறவங்க தான். அமெரிக்காவிலையும் கல்வி, பிராமணித்துவ செயல்பாடுகள், இந்துத்துவ பயன்பாடுகள், அதுக்கு அமைக்கப்பட்ட அமெரிக்காவுடைய அந்த 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 ஆர்கனைசேஷன் பேர் என்னென்னா த ஸ்ட்ரீட் ஸ்ட்ராட்டஜிக்ஸ், மாநிலத்திற்கான அந்த ஸ்டேட்டுக்கான அந்த உத்திகளை வகுக்கக்கூடிய நிறுவனம். இதில் ஆர்எஸ்எஸ் சார்பில் இந்த ஸ்ட்ராட்டஜி செயல்படுவதை ப்ரீசம் அமெரிக்காவினுடைய அந்த நிறுவனம் தனது விசாரணையில் ரொம்ப தெளிவாக குறிப்பிடத்தக்கது. ஸ்கொயர் பேட்டன் ஃபோக்ஸ் லாபி நிறுவனம் அமெரிக்கா செனட் சபையில் சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஆவணங்களில் கடந்த 9 மாதங்களில் மட்டும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் சார்பில் இந்திய மதிப்பிற்கு 3 கோடி ரூபாய், அதாவது 3.3 lakhs அமெரிக்க டாலரை, ஏறக்குறைய கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாயை கொடுத்திருப்பதாகவும் அமெரிக்க செனட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மேலும் தனது நிறுவனத்தினுடைய அந்த ஃபோக்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த நிறுவனத்தின் சார்பில் அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் எத்தனை பேர் அப்படின்னா லாபிஸ்டுகள். இந்த லாபி நிறுவனத்தினுடைய ஃப்ராட்ஃபோர்ட் எல்சன், ஒருத்தர் பேர் ஃப்ராட்ஃபோர்ட் எல்சன், ரெண்டாவது உள்ள ஒரு பேர் லூட் மில்லா காசல், மூன்றாவது உள்ள ஒரு பேர் காசல் கே, மூன்றாவது உள்ள ஒரு பேர் பில் ஷர்ட்டர் மற்றும் ரெபேக்கா. இந்த 4 பேர் தான் இதனுடைய ரெப்பாக பயன்படுறாங்க. இவங்க தான் வாடிக்கையாளர்களை பிடிக்க போகிறாங்க. இந்த நிறுவனம் சார்பில் சஸ்டர் சகோதரர்கள் எல்சன் ஆகியோர்கள் இந்தியாவுக்கு நாக்பூரில் நடந்த ஆர்எஸ்எஸ் நிகழ்வில் விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள். இவங்க எதுக்கு இந்த கம்பெனியிலேருந்து அமெரிக்காவுக்குள்ளேருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு நாக்பூரில் கலந்துக்கிடணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆர்எஸ்எஸ் வேறு அந்த ஸ்டேட் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் லாபியின் மூலம் அமெரிக்காவில் தன் காலை பதிக்கிறார்கள். அதனால் அவர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள். இந்தியாவுக்கு வந்த மட்டுமில்லை, ஆர்எஸ்எஸ் வெளியிட்டுள்ள ஒரு கட்டுரையில் இந்த லாபிஸ்டுகள் ஆர்எஸ்எஸ் சாகா பயிற்சிகளுக்கு சென்று உறுப்பினர்களையும் நாக்பூரில் சந்தித்தார்கள் என்பதையும் இந்தோ அமெரிக்கா சிவில் சமூகம் ஈடுபாட்டில் இது ஒரு குறிப்பிட்ட தருணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க.
இந்த குழுவில் ரொம்ப முக்கியம் யாருன்னா, இதுதான் முக்கியமான செய்தி. தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலின் கட்டுரையாளர் வால்டர் ரஸ்ஸல் ஸ்மித் மற்றும் அமெரிக்கா இந்தியா உறவுகள் பற்றி ஆய்வு செய்து வரும் சிந்தனை குழுமத்தின் பில் ட்ராக்செல் ஆகியோரும் இருந்தது தெரிகிறது. பிரிம்ஸ் செய்தி நிறுவனம் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்னுடைய லாபி நிறுவனத்தை பணிக்கு அமர்த்தியுள்ளது என்பதும், அவங்க நேரடியாக ஈடுபடாமல் உள்ளடி வேலை செய்து துணை நிறுவனத்தின் மூலம்தான் இந்த லாபி நடவடிக்கைகளை அமெரிக்க செனட்லையும் காங்கிரஸ்லையும் ஏற்படுத்துறது வெளிப்பட்டிருக்கிறது. இதில் இந்தியாவினுடைய விஷயம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஒரு நாட்டில் உள்ள சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தான் நெருக்கத்தை உருவாக்கித்தான் அரசின் நகர்வுகளில் சில தாக்கத்தை வெளிநாடுகளில் இந்த லாபிஸ்ட் என்று அழைக்கப்படும் அதிகார தரகர்கள், இது அமெரிக்காவுடைய ரெகக்னைஸ் தான். அரசாங்கத்தில் எந்த காரியமானாலும் செய்து முடிக்கும் வல்லமை கொண்டவர்களாக அதிகார தரகர்களாக இந்தியாவினுடைய அஃபீஷியல்ஸ் தான் இருக்க முடியும். ஆனால் இங்கே பெரிய கேவலம் என்னென்னா, இந்திய அதிகார தரகர்கள் மூலமாக போனால்தான் அரசாங்கத்தின் நெடிய கதவுகள் திறக்கும். பெருமுதலாளிகளுக்கு ஒரு ஒப்பந்தத்தை முடிக்கவோ, கார்ப்பரேட்டுகளுக்கு போட்டியாளர்களை கழுத்தறுக்கவோ அல்லது விதிமுறைகளை மீறி ஒரு புதிய தொழில் உரிமம் எதனாலும் சரி அரசின் கொள்கைகளை மாற்றவோ இந்த அதிகாரத்தரகளை அமர்த்தி கொள்கிறார்கள். அதாவது அதிகாரத்தரகர்கள் இந்தியாவிலுடைய அரசினுடைய பிரதிநிதிகள் தான். ஆனால் தற்போது தேர்தலில் வெற்றி பெற அதிகார தரகர்கள், அதாவது அதாவது பவர் மீடியேட்டர்ஸ் கொண்ட லாபி நிறுவனங்களை அமர்த்தி கொள்கின்றன பல கட்சிகள். அமெரிக்காவில் லாபி செய்வதற்கு உதவும் இது போன்ற நிறுவனங்களை அமெரிக்க அரசாங்கமே லெஜிட்டிமேட் ரெகக்னேஷன் லீகலாக அங்கீகரித்திருக்கிறது. இது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இதில் ஒரு குழுவோ, அதாவது ஒரு ஆர்கனைசேஷனோ தனி நபரோ இது போன்ற லாபி நிறுவனங்களை அணுகி அதன் மூலம் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறிமுகத்தை பெற முடியும். அதன் பின்னர் அரசால் இயற்றப்படும் சட்டங்களில், கொள்கை முடிவுகளில் தங்களது வாடிக்கையாளர்களின் கருத்தை பதிவு செய்யவும், வாடிக்கையாளர்களுக்கு தேவைப்படும் விடயங்கள் குறித்து எடுத்துரைக்கவும் இந்த லாபி நிறுவனங்கள் உதவுகின்றன. இந்த லாபிஸ் நிறுவனங்கத்தை தான் தற்போது ஆர்எஸ்எஸ் அமைப்பு அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் தனது செல்வாக்கை பெருக்க இது அமர்த்தியிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் அமர்த்தியுள்ள இந்த லாபிஸ்ட்டு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் ஆவணத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்தியா அமெரிக்க இடையிலான உறவுகள் தொடர்பாக உதவுவதற்கு செயல்படுவதாக ஒரு போலி கருத்தை வச்சிருக்கிறாங்க. இந்திய தூதரகமும் வெளியுறவுத்துறையும் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனிப்பட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பு செய்வதன் வேண்டியதன் அவசியம் என்ன என்பதை நாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அது ஒரு மதவாத அமைப்பு, மத மோதல்களை உருவாக்கும். அது பிராமணிய லாபி செய்யக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமெரிக்கா இந்தியாவுக்கு இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறையின் செயல்படக்கூடிய ஒரு ஃபாரின் ஏஜென்ட்ஸ் அவங்க எப்படி இருக்க முடியும்? ரெண்டு நாடுகளுக்கு இடையான உறவுகள் மீதான இந்த கவனம், நிறுவனத்தின் நடவடிக்கை அமெரிக்காவினுடைய வெளிநாட்டு முகவர்கள் பதிவு சட்டம், ஃபாரின் ஏஜென்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், ஃபரா சட்டத்தின் கீழ் மட்டுமே இது பதிவு செய்யப்பட முடியும். ஆனால் ஆர்எஸ்எஸ் ஒரு பிராமின் லாபி 1925 ஆரம்பிக்கப்பட்டது. இது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பை கட்டுப்படுத்துவதில்லை. இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை அமைப்பிற்கும் இவர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இவங்க போய் அமெரிக்காவில் எப்படி ஈடுபடுறாங்கிறதான் பெரிய கவலைக்குரிய செய்தி. இதுக்கு இடையில் அமெரிக்க லாபி வெளியீடு சட்டத்தின், அதாவது லாபியிங் டிஸ்க்ளோசர் ஆக்ட் LDA, இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருப்பது ஆர்எஸ்எஸ்க்கு உள்நோக்கம் இருப்பது என்கின்ற செய்தியை பிரிசம் செய்தி நிறுவனம் ரொம்ப தெளிவாக வெளியிட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஃபெரா சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டதால் லாபி நிறுவனம் தனது வாடிக்கையாளரான ஆர்எஸ்எஸ் உடன் நடத்தும் சந்திப்புகள், அவங்களுக்கூட கம்யூனிகேஷன், இமெயில் தொடர்புகள், ரிசிப்ட் மற்றும் எக்ஸ்பென்ஸ் போன்ற விவரங்கள் பொதுவெளியில் அதிக அளவு வெளியிட வேண்டும். ஆனால் இந்த லாபியிங் டிஸ்க்ளோசர் ஆக்ட் சட்டத்தின் கீழ் பதிவு செஞ்சிருக்கிறதுனா ஆர்எஸ்எஸ் லாபி நிறுவனங்கள் அத்தகைய விவரங்கள் எதையுமே வெளியிட தேவையில்லை. அமெரிக்க பிரபல லாபிஸ்டான பென் ஃப்ரீமன் என்ன சொல்கிறாருன்னா, ஃபராவின் கீழ் அல்லாமல் LDAவின் கீழ் பதிவு செய்வது தான் லாபி செயல்பாடுகளை நிழல் உலகில் வைத்திருப்பது. அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய விஷயம் வெளியே வராது, ஆனால் இந்த லாபிஸ்டுகள் ஆர்எஸ்எஸ்ஸுக்காக என்ன செய்கிறார்கள் என்பது பற்றி யாருக்கும் தெரியாது என்கிறார்கள். மேற்கண்ட தகவல் மூலம் சுயம் சேவக அமைப்பு பல்வேறு விஷயங்களை நிழல் உலக வேலைகள் மூலம் அவர்கள் அமெரிக்காவில் செய்து கொண்டிருப்பது இந்த செய்தியின் மூலம் வெளியாகிருக்கிறது. இதை நான் சொல்லலை, அங்கே வந்திருக்கக்கூடிய பிரீசமுடைய செய்தியினுடைய தமிழாக்கம் தான். ஆர்எஸ்எஸ் அமைப்பு லாபி நடவடிக்கைக்கு அமர்த்தியுள்ள
நான் ஏற்கனவே செய்தியினுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸ்கொயர் பேட்டன் ஃபோக்ஸ் நிறுவனம் பாகிஸ்தானுக்காகவும் அமெரிக்காவில் லாபி செய்யக்கூடிய வேலைகளை செய்து வருகிறது. சமீபத்தில் ட்ரம்பினுடைய 29% வரி விதித்தார் பாகிஸ்தான் மீது. இந்த நிறுவனத்தின் மூலமாக பாகிஸ்தானுக்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரிடம் பல கோடி ரூபாய் செலவு செய்து லாபி செய்த பிறகுதான் ட்ரம்ப் நிர்வாகம் பாகிஸ்தானுடைய அந்த வரியை 29லேருந்து 19 குறைச்சிட்டாங்க. இதுவும் சமூக ஊடகங்களில் தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களை இந்துக்களின் எதிரியாக சித்தரித்து இந்து மத பிரச்சாரத்தை கிறிஸ்தவர்கள்லாம் இன்றைக்கி கிறிஸ்துமஸில் அடிக்கப்பட்டாங்க. இது எல்லாமே இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய துணை இணை அமைப்புகள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்திய முஸ்லீம்களின் மீது பாகிஸ்தானுடைய தொடர்புடைய இருப்பதாகலாம் பலவிதமான மத மோதல்களை உருவாக்குவதற்கு இவர்கள் பயன்படுவதாகவும் செய்திகள் வெளியாகிருக்கிறது. கிரிக்கெட் விளையாடக்கூட பாகிஸ்தான் செல்லக்கூடாதுன்னெல்லாம் இந்தியாவில் இந்த சங்கப்பரிவார் கும்பல்கள் தேச நலன் பேசும் வெறுப்பு நாடகமெல்லாம் இன்றைக்கு மைனாரிட்டி முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல் இந்தியாவில் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தரகு வேலை செய்யும் நிறுவனம் பல நாடுகளோடு ஒப்பந்தம் போடும் என்ற யதார்த்தம், அதன் அடிப்படையில் சங்கப்பரிவார் ஒப்பந்தம் போட்டுள்ளார் என்றாலும் வேறு ஏதேனும் தனிநபரோ அல்லது அமைப்போ இது மாதிரியான லாபி நிறுவனத்தோடு பேசியிருந்தால் கூட அதற்கு பலவித சிக்கல்கள் வந்திருக்கும். இப்போ ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். எவ்வளோ நேரம் வந்திருக்கு? நரேந்திர மோடி குஜராத்தினுடைய முதல்வராக இருந்தபோது 2007ஆம் ஆண்டில் இந்த லாபி நிறுவனம், அமெரிக்க லாபி நிறுவனமான ஆப்கோ வேர்ல்டு வைட் என்ற நிறுவனத்தை மாதம் 25,000 அமெரிக்க டாலருக்கு பணியமர்த்தி கொண்டார். 2002 குஜராத் கலவரத்தில் அவருக்கு விசா மறுக்கப்பட்டு உலகம் முழுவதும் இந்தியாவினுடைய குஜராத் படுகொலைகள் பெரிதாக பேசப்பட்ட நேரத்தில் தனது பிம்பத்தை ஊதி பெருக்கவும் வெளிநாடுகளில் செல்வாக்கை உருவாக்கவும் ஆப்கோ வேர்ல்டு வைட் நிறுவனத்தை தேடி கண்டுபிடித்து மோடி பணியமர்த்தினார். இந்த லாபி நிறுவனத்தின் மூலமே வைப்ரண்ட் குஜராத் மாடல் என உலகம் முழுவதும் ஊதி பெருப்பக்கப்பட்டது. 2007ஆம் ஆண்டில் மோடிக்கு பின்னால் இந்த லாபி நிறுவனத்தை அமர்த்தி மோடியை பற்றிய ஒரு விதமான பிம்பத்தை கட்டி அமைத்த சங்கப்பரிவார் கும்பல் தற்போது சூழலில் ஆர்எஸ்எஸ்ஸுக்கான லாபி நிறுவனத்தை அமர்த்தி கொண்டுள்ளது. இந்த லாபி நிறுவனத்தின் மூலம் அமெரிக்க நாடாளுமன்ற செனட் மற்றும் அமெரிக்க எம்பிக்களுடன் பேசி அவர்களின் மூலமாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு தனக்கு தேவையான எல்லா செல்வாக்களையும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் சாதித்துக் கொள்வதற்கு இந்த லாபி நடவடிக்கை கையாளுகிறது. இதற்காக கோடிக்கணக்கான பணத்தை அவர்கள் செலவு செய்கிறார்கள். இந்தியாவுடைய எதிர்க்கட்சிகள் மீது ரெய்டுகள் நடத்தும் வருமான வரித்துறை, இந்திய அரசிடம் பதிவு செய்யப்படாத வருமான வரி விலக்கு பெற்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பு வெளிநாடுகளில் அரசியல் செல்வாக்கு பெற பல கோடிகள் செலவு செய்வதை இந்தியாவினுடைய சிபிஐ மற்றும் எல்லாமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்லாம் வேலை பார்க்கறது, வேடிக்கை பார்க்கறது. ஆர்எஸ்எஸ் அமைப்பு உலக நாடுகள் பார்வையில் ஒரு வேறு விதமான பார்வை தான் அவர்கள் இன்று வரைக்கும் பார்க்கப்படுகிறது. இதனை மாற்றி இந்தியாவில் மக்கள் மீது திணிக்கப்படும் ஒருவித நடவடிக்கைகளையும் ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவா கலவர நடவடிக்கைகளை மறைத்து அவர்களுக்கு உலக அளவிலே பெரும் செல்வாக்கை பெற அமைப்பாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த லாபி நடவடிக்கை தொடங்கியுள்ளது. பாசிச அமைப்பான ஆர்எஸ்எஸ் இந்திய மக்களின் மீது பாசிச தாக்குதலை தீவிரப்படுத்தும் போது ஆர்எஸ்எஸ் பாஜகவிற்கு தேவையான ஆதரவு கருத்தை இப்போதே உருவாக்கிவிட்டது சங்கப்பரிவார் கும்பல் என இடதுசாரிகளும் மற்றவர்களும் கடும் குற்றச்சாட்டை இந்த செய்திக்கு பின்னாடி வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அமெரிக்காவில் தாண்டி உலக அளவில் ஆர்எஸ்எஸ்னுடைய பார்வை மாறுவதற்காகவும் ஆர்எஸ்எஸ் இந்திய அரசியல் மிக முக்கிய சக்தியாக மாறியிருக்கலாம். ஆனால் உலக அளவில் அவர்களை பற்றிய பாசிச துணை இராணுவ குழுவாகவே பார்க்கப்படுகிறது. எனவே இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்வை மாற்று நடவடிக்கையின் மூலம்தான் லாபி நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இது ஒரு பாசிச நடவடிக்கைக்கு உலக அங்கீகாரம் பெரிய முயற்சி என்று இடதுசாரிகளும் கல்வியாளர்களும் தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சுக்கிறாங்க. இந்த அமைப்பு தொடங்கி 100 வருஷம் ஆச்சுங்க. 2014ஆம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இது பல துறைகளிலும் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி நிற்கிறது. ராகுல் காந்தி இதை பெருசாக பேசி கொண்டிருக்கிறார். இந்தியாவுடைய அனைத்து துறைகளிலும் தனது ஆட்களை புகுத்தி பாசிச சர்வாத ஆட்சி நோக்கி நகர்வதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அமெரிக்க உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் தொண்டு நிறுவனங்களை ஆர்எஸ்எஸின் கிளை அமைப்புகள் மூலம் அங்குள்ள இந்து மக்களிடையே தனது பார்ப்பன சித்தாந்தத்தை பரப்பி வருவதோடு இந்த நாடுகளில் உள்ள பிற்போக்கு சக்திகளோடு அவர்கள் கைகோர்த்திருப்பதாகவும்
இடதுசாரிகள் கடும் குற்றச்சாட்டை இந்தியாவில் எழுப்பி வருகிறார்கள். சுருக்கமாக சொன்னால், மதவெறியை பயன்படுத்தி இந்தியாவில் மக்கள் ஒற்றுமையை சீர்குலைத்து மத கலவரத்தை உருவாக்கியது போன்று உலக நாடுகளின் உள்ள மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்க அங்குள்ள பிற்போக்கு அமைப்பிலோட லாபி நிறுவனங்களோடும் கூட்டு சேர்ந்து அரசியல் அரங்கிலும் செல்வாக்கு செலுத்த தொடங்கிவிட்டது இத்தகைய கொடிய பார்ப்பன பாசிச பயங்கரவாத அமைப்பு என்று ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவர்கள் இந்தியாவிலிருந்து கூச்சலிடுகிறார்கள். இது அவர்களின் கூச்சலாக இருக்கிறது. ஆனால் ஆர்எஸ்எஸ் ஒரு தேசபக்தி இயக்கம் என்றுதான் அவர்களால் இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. ஆர்எஸ்எஸ் தேசபக்தி இயக்கம் என்றால் அது தனிப்பட்ட ஒரு தனிநபரின் இயக்கம், அது ஒரு சனாதன சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கும் இயக்கம், எப்படி ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான இயக்கமாக இருக்கும் என்ற கேள்வியும் இந்த லாபியிஸ்டுகளுக்கு எதிரானவர்கள் தொடர்ந்து வைக்கிறார்கள். ஆனாலும் இத்தனை கோடிகளை கொடுத்ததை பற்றியோ அமலாக்கத்துறை நடவடிக்கையோ அல்லது இன்கம் டேக்ஸ் நடவடிக்கையோ எதுவுமே இல்லாமல் மிகப்பெரிய லாபியை அமெரிக்க செனட்டிலும் காங்கிரஸிலும் குறிப்பாக யுஎஸ் நாடாளுமன்றத்தில் அவர்களால் செய்ய முடிகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அமெரிக்காவில் இவர்களின் துணை அமைப்புகள் வலுவாக இருக்கிறது என்பதை இந்த செய்தியின் பின்னணியில் நாம் பார்க்கலாம். நன்றி.